வணக்கம். நான் ஜெயராஜ் ராவ். உலக அரங்கில் போர் உச்சத்தில் இருக்கிறது. ஏது நம்மளது அண்டை நாடு தான். ஆனால் அதனுடைய பாதிப்பை இங்கே நம்மால் உணர முடிகிறது. சாதாரண வெங்காயத்தையே ஒழித்து வைக்கிறவர்கள் கேஸை விடுவார்களா என்ன? இப்போதே பதுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே தட்டுப்பாடு நிறைந்த பகுதியாக நமது இந்தியா. அடுத்து பெட்ரோல் தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக செய்திகள் வலம் வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு இப்போது தேர்தல் அரசியலை பேசி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக எப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்டாலின் படுபயங்கரமான காய் நகர்த்தலை செய்திருக்கிறார். எப்படி அந்த அரசு ஊழியர்கள் யாராவது தவறு செய்துவிட்டால் அவர்களுக்கு காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருப்பார்கள். அதுபோல் இங்கே விடுதலை சிறுத்தை தலைவர் திருமா அவர்களை இவர் காத்திருப்பு பட்டியலில் வைத்திருக்கிறார். இவர்களும் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் திணறி வருவதை அன்றாடம் நம்மால் காண முடிகிறது. அநேகமாக திருமா அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் நாமம் சார்த்தி விடுவார் அப்படிங்கிற இதுதான் நமக்கு தோணுது. நம்மளால் வெளிப்படுத்த முடியுது. நம்ம இப்படி தான் செய்வாரோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் காய் நகர்த்து. அவர் நமக்கு நாமே திட்டம், நாம் முதல்வன் திட்டம் அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, விசிகாவை வந்து ஓரம் கட்டிடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ தோணுது. அதே போல் இப்போது காத்திருப்போர் பட்டியலில் எதுக்காக வச்சார் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார். அதாவது சாப்பாட்டில் பங்கு கேட்குற மாதிரி அவருக்கு பத்தலை போல். அதான் இவர் பங்கு கேட்குறாரே, எனக்கே பத்தவில்லை, இவருக்கு எப்படி கொடுப்பது என்ற முனைப்பில் வெகு தீவிரமாக அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் தலைவர்கள் விசிகாவை ஓரங்கட்டுகிறார்கள்.